கடந்த திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லை அப்படின்றத முன் வச்சு தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. எங்களுடைய ஆட்சியில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் 100% உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு வந்து அந்த ஒரு மாதத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 56க்கும் மேற்பட்ட பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த குற்றங்கள் வந்து நடக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து அரசும் ஒரு காரணம். அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னா அது வந்து அவங்களுக்கு தைரியம் வந்துடும். குற்றம் செய்யறவங்களுக்கு வந்து நீதிமன்றம் மூலமும் தண்டனை கிடைக்கும். காவல்துறையும் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி இது மாதிரி பண்ணுவாங்க, கேஸ் போட்டு நடக்கும், அதுல தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் காவல்துறையை கண்டும் நீதிமன்றத்தை கண்டும் அவங்களுக்கு இருக்கணும். அது இன்னைக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள சட்டத்தில் உள்ள ஓட்டைகள். நம்ம நாடு வந்து பெரிய ஜனநாயக நாடு. இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 130 to 140 கோடி ஜனத்தொகைன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட சட்டங்கள் கடுமையா இருக்கணும். கடுமையா இருந்தாதான் பயம் இருக்கும், குற்றவாளிகள் எண்ணிக்கை குறையும், குற்றங்கள் குறையும். ஆனா ஜனநாயக நாடுனால இதை அமல்படுத்த முடியல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நிர்பயா வழக்கு. அந்த விசாரணை நீதிமன்றம் அவங்களுக்கு தூக்கு தண்டனை 5 பேர் கொடுத்துருச்சு. ஆனா அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றத்துக்கு 7.5 வருஷம் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த 7.5 வருஷம் வரைக்கும் தூக்கு புக்கில் போடுற அன்னைக்கு காலைல 5 மணிக்கு போடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும், முதல் நாள் நைட்டு 1 மணி வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அப்போ குற்றங்கள் வந்து அதுக்குள்ள தண்டனைகள் வந்து இஸ்லாமிய நாடுகளில் பாருங்க, 1 மாசத்துலயே வந்து விசாரணை கொடுத்து முடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தண்டனையை வந்து பொது வெளியில நிறைவேற்றுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு.